கோபி டிஸ்ட்ரிக்டா? கோபி டிஸ்ட்ரிக்ட்லேயே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கைகோரி ஆட்டம்ங்கிறோம். கைகோரி அப்படின்னா நம்ம கல்யாண நிகழ்வுகளில் கைகோர்ப்பாங்க. மாப்பிள்ளை கொண்டு வச்சு கைகோர்த்து கம்பர் எழுதின மங்களத்தில் பாடுவாங்க. அது மாமனும் மற்ற அண்ணனும் கைகோர்த்துக்கிறாங்க. நங்கையார் குழந்தையார் மாப்பிள்ளை எழுதுங்க. தெரியுங்களா? நங்கையார் குழந்தையார் தெரியுங்களா? நங்கையார் குழந்தையார் தெரியாது யோசிச்சுங்க. சரிங்க, பரவாயில்ல, அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. அது பற்றி எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா தை முதல் தேதி அன்னைக்கு சூரிய பகவானை வேண்டி பெண்களெல்லாம் பொங்க வைக்கிறோம் இல்லைங்களா? இருக்கிறீங்களா? சரிங்களா? அதே தை வரல பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவானை வேண்டி மட்டச்சோறு மாத்திரம் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. எல்லா பிளேச்சோறு மாத்திரம் இதெல்லாம் பண்ணுறீங்களா? ஒருத்தர் பண்ணுறாங்க. சரி சரி. ஏன்னா சூரிய பகவானை வேண்டி பொங்கல் வச்சுட்டு 15 நாள் கழிச்சு வர்ற பௌர்ணமிக்கு சந்திர பகவானை வேண்டி நங்கையார் குழந்தையாளம் அப்படியே கிராமம் எல்லாம் உள்ளூருக்கே தான் இருந்தோம். தூரமெல்லாம் போகுது போவாட்டம். சொத்தையில் நிறைய பேர் 2 தூரம் போயிட்டோம். என்ன பரவாயில்ல, அன்றைக்கி உள்ளூருக்குள்ளே இருந்தோம். மீறி போனால் நங்கையார் குழந்தையாக கட்டி கொடுத்தா கூட ஒரு மாட்டு வண்டி போயிட்டு வர தூரத்துக்கு தான் கட்டி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கட்டி கொடுத்தா அவன் மாட்டு வண்டி போகிறதே பொழுதா மாட்டுறது அந்த வீட்டுக்கு கொடுக்குற மாட்டோம். மாட்டு வண்டி காக்கால போச்சுன்னா போகிற ஊருக்கு திரும்பி வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஊருக்கு பொண்ணு பிள்ளைய கொடுத்தாங்க. சிறப்பாக இருந்தாங்க. நங்கையை குழந்தைன்னு அவ்வளோ ஒரு பாசமாக இருந்தாங்க. இருந்தாங்க இப்போட்டா பாருக்கிறவங்க நங்கையை குழந்தைய பாசமாக ஒருத்தருக்கீங்க. அன்றைக்கி 4-5 பேர் இருப்பாங்க கூட்டுக்குங்க. 4-5 பிள்ளைங்க இருக்குது, 4-5 பசங்க இருப்பாங்க. அண்ணன் தம்பி மாமா மச்சன் நங்கையை குழந்தைன்னா அவ்வளோ ஒரு பாசமாக இருந்தாங்க. மாலையத்தை போய் பொங்கலுக்கெல்லாம் 8 நாள் 4 நாளைக்கு முன்னாலே கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு வருவாங்க. அவங்க ஊரில் வந்துட்டு நம்மளும் போவோம். உரம்பக்கார பேர் வந்துருக்காங்க. உரம்பையாக கூப்பிட்டே இல்லையே, கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டா வரமாட்டேங்க. நம்ம போனதான் அவங்க வருவாங்க. நான் வந்து போகிறது அவங்க வராது. அதனால் உறவுகள்ங்கிறது ஒரு உதாரணத்துக்கு எதுங்கன்னா மாமன் மச்சன்னா பிறகு கொடுப்பணும் வேணும். அண்ணன் தம்பி பங்கு பங்காளியாக போகிறதுக்கு அளவாக கொடுப்பணும் வேணும். அந்த கொடுப்பனையில் நமக்கு இந்த ஜென்மத்தை கிடைச்சிருக்குங்களா இல்லைங்களா? அடுத்த எப்போ நம்மளை கிடைக்க முடியாது. தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆகையினால நம்ம இந்த பிறப்பை நம்ம எடுத்துட்டோம். இந்த பிறப்பில் இருக்கிற அக்கா தங்கச்சி மாமன் மச்சனை நங்கையா குழந்தையா எல்லாமே சிறப்பாக நாம் இருக்கோம். நாங்கள் ஒருத்தர் சொல்கிறாரு, நம்பி சொல்கிறது ஏனுங்க உட்காரார் உட்காப்பு ஏற்றது அது எது கூப்பிட்டுல உள்ள பெரியவளாயிட்டாங்க அப்படின்னு சரி போகலாம் போல பண்ணி. அப்புறம் இந்த மணி நீ எப்போ ஆரம்பிச்சுன? நானும் ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சு சொன்னேன் அப்படின்னா. 6 மணி அப்படின்னு அதுதான் 4 மணிக்கு ஆரம்பிச்சு போனால் வந்துடலாங்க. சரிட்டு அப்புறம் இங்கே 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறாங்க. 4 மணிக்கு வராங்கன்னா அந்த 5 மணிக்கு தெரியும் உடம்புக்காரங்க போகிறோம். அந்த வீட்டு தம்பி நாங்கள் இருக்கோம். அப்புறம் குழந்தைய கிளம்புறாங்க. கிளம்பும்போது அங்கே நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டுங்க. அண்ணன் தான் வந்து எதிர்த்து இருந்தாங்க. அப்படி அதுக்கு முன்னாடி அந்த தம்பி என்ன ஒன்று 2 வாழைக்காய் வாங்கிட்டு வந்து பச்சி 4 இதுக்கு போட்டு சுட்டு உரமாக வச்சுருந்தோம். பக்கமாக வெண்டைக்காய் காப்பி தண்ணி ஒரு 4 காசு போட்டு அதையும் உரமாக வச்சுருப்பாங்க. போய் பார்த்தீங்கன்னா பச்சி கொண்டு 6 வருஷம் இது சாப்பிட்டு போடலாமுங்க. 2-3 பிஸ்கட் சாப்பிட்டாச்சுன்னா தண்ணி விற்கிச்சு. அந்த டீ கப்பு காப்பி தண்ணியும் ஆடி கிடக்கு. அதையும் வச்சு முளை குடிச்சாச்சுன்னா என்ன பண்ணுறான்? என்ன போகலாம் நம்ம அப்படி அப்படிங்களா போகலாம் அப்படின்னாச்சுன்னா அப்புறம் வேறு வழி சடான்னு இருந்துச்சு கிளம்பியாச்சு. அப்புறம் அங்கேயும் போய் அக்கா தங்கச்சி மாமச்சனை அண்ணன் தம்பி எப்படி நம்ம பேசுகிறோம் சொல்லுங்க? அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. ஏன் ஒரு மாமச்சன் இருந்ததுன்னா ஒரு 2 நாளைக்கு போங்க. போய் மனசார மனமிட்டு பேசினாக்க யாருமே எதையும் மனசுக்கு நம்ம வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு நம்மளே நோய் உருவாக்கிடணும் அர்த்தம். நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நங்கையா குழந்தையோ மாமச்சனை பகிர்ந்துக்கணும். நம்ம பகிர்ந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது, மனசும் ஃப்ரீயாக இருக்குது. அந்த மனசு குறிப்படுத்துறோம் எல்லாருமே. அதனால் வர்ற காலகட்டத்தில் எல்லாருமே நங்கையா குழந்தைய பாச உணர்வு மென்மேலும் வளரணும். என்னங்க
நான் எதுவும் டிவி பார்க்க மாட்டேன். அதனால அந்த மாதிரி வர்ற குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? செல்லமே சிரிச்சு வந்தமையோ எஞ்சாமி செல்லமே சிரிச்சு வந்தமையோ இந்த செங்கத்தோட செவியிலே இந்த செங்கத்தோட செவியிலே தங்கம்மா சின்னம்மா வந்து எஞ்சாமி செல்லமே தீரன் சின்னம்மா நீயும் வீரம் கொண்டு வளரோன நீயும் வீரம் கொண்டு வளரோன எஞ்சாமி ரங்கமே காலங்கராயன் வசத்திலே எஞ்செல்லமே காலங்கராயன் வசத்திலே நீயும் கலையுடனே நீ வருவா நீயும் கலையுடனே நீ வருவா செல்லமே நீ அந்த தங்கம் போலே எஞ்சாமி செல்லமே அந்த தங்கம் போலே நீயும் வாசம் கொண்டு வளரோம் நீயும் வாசம் கொண்டு வீரம் கொண்டு நீ
சொல்லியாரும் அம்மா நீ சொல்லியாரும் அம்மா என் கண்ணே உன்னை அத்தை அடிச்சாரோ என் ஜாதி கண்ணே உன் செங்கத்தூர அத்தை அடிச்சாரோ அழைப்பு சென்றாரே அழைப்பு சென்றாரே கண்ணே உன் மாமே அடிச்சானோ தங்கமே உனக்கால் மாமே அடிச்சானோ மல்லியே கொண்டு மல்லியே தன்னுடைய அந்த குழந்தை எப்படி எல்லாம் வளரணும்னு குழந்தையிலிருந்து ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். சாப்பாட்டு இல்லைங்க. அதுதான் அந்த குழந்தைங்க வயசானாலும் எத்தனை சிரமப்பட்டாலும் தைரியமா இருக்காங்க. இன்னைக்கு போஸ்ட்னு கோபம் வந்து என்ன முடியாதுன்னா போய் வேலை செய்ய சொல்லுங்க தனியா ஒரு நாள் போக கோபப்படுறது வீரமல்ல. அந்த வேலை செஞ்சு முடிச்சு நான் வந்து யார் துணையும் நான் செய்யறேன்னு செஞ்சு காமிக்கிறதா வீரம். அதுக்கு தான் இந்த மாதிரி பாடல்களும் கோயில்ல ஒரு வேலை செய்யறதும் இதெல்லாம் அன்னைக்கு உதவுச்சு. அதனாலதான் எந்த வசதியுமே இல்லைனாலும் கஷ்டப்பட்டாலும் துணிஞ்சு நின்னாங்க. அதனால இந்த மாதிரி பாடல்களை ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போய் பாடுறோம். அதே மாதிரி இதைய எங்க ஊர் ஊத்துக்குளிக்கிட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் செங்கந்துறைங்கிற பத்திரிகையை பார்த்த உடனே அங்க வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோயில் கும்பாபிஷேகம் சென்னிமலை கிட்ட. சென்னிமலைன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? என்னங்க? இல்ல இங்க எத்தனை பேருக்கு எல்லாத்துக்கும் தெரியணும்ல, ஒருத்தருமே சொல்லலையே. உங்க ஊருக்காரரு சென்னிமலை கோயில் கட்ட காரணமா இருந்தவர் எங்க ஊர்ல வந்து இருந்து நிஜமாங்க. ஏன்னா அந்த சைடு சென்னை இங்க எப்படி நீங்க வெள்ளியங்கிரி மற்ற கோயில்கள் இங்க மருதமலை சொல்றீங்களோ, எங்களுக்கு அந்த மாதிரி அங்க கைத்தமலையும் சென்னிமலை தான். ஒரு மாடு கண்ணு போட்டு முதல் படி பால் கறந்தா கூட சென்னிமலை தான் கொண்டு போவோம். ஏன்னா அங்க வந்து எங்களோட வளர்ப்பு அப்படி. அங்க வந்து என்ன இருந்தாலும் சரி, சோளம் விளைஞ்சாலும் சரி, மஞ்சள் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் முதல் பூசை சென்னிமலை கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்த உங்க ஊருக்காரர் வந்து எங்களுக்கு கோயிலே கட்டி கொடுத்துருக்காங்க. இப்பேற்பட்ட
அதாவது தான் என்று வச்சுக்கொள்ள, அதாவது இன்னைக்கு ஒரு சின்ன பொருளவே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க இருந்து வந்து அங்க கோயில் கட்டி, அதாவது அந்த முருகனுக்கு அவ்வளவு தூரம் ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலமா விளங்குற அளவுக்கு உருவாக்குறது உங்க ஊருக்காரர். இந்த வரலாறை நம்ம எத்தனை பேர் வெளியில சொல்றோம்? சொல்லணுங்க. நம்ம ஊருக்காரர் இங்கிருந்து அங்க போய் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற முருகஸ்தலத்தை உருவாக்கி இருக்கிறார். நாம அதன் பெருமை வர ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நாம வந்து அந்த இடத்துல போய் நின்று மாறு தட்டி சொல்லலாம் எங்க ஊருக்காரர் அப்படின்னு. யார் சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியுமா? கோயில் எங்க ஊர்ல இருக்கிற நான் சொல்ல முடியுமா? இதுதான் நான் சொல்றேன். நீங்க செய்யற வேலைக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். வீரன் சின்னமலை வந்து வெள்ளையன் எதிர்த்து போராடினார், வீரமா போராடினார். ஊருக்காரர் ஆன்மீகமா போராடினார். 2 பேரும் மக்களுக்காக உயிர் நீத்தாங்க. கடைசியா உயிர் நீத்த தருணம் சென்னிமலை கோயில் வேலை முடிஞ்சது. எல்லாருமே சொல்ற மாதிரி தான் வேலை முடிஞ்சது. நம்ம தான் இன்னைக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட நானுன்னு சொல்லி எத்தனை பேர் பிளக்ஸ் வச்சு பேனர் வச்சு நம்ம வந்து எவ்வளவு தூரம் வந்தா பண்ணோம். யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை உருவாக்கிட்டு அந்த இடத்துல போய் அந்த சபரி வந்து அந்த சிலையை செஞ்சு வச்சோடனே பார்த்தோன்னே அந்த மனுஷன் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, நம்ம ஆயுள் காலம் இவ்வளவுதான், நம்மளுக்கு ஒருத்த சிலை வச்சுட்டான், நம்மளுக்கு ஒருத்த சிலை வச்சுட்டான். முருகா உங்கள்கிட்ட வரக்கூடிய நாள் நெருங்கிடுது. இதுதான் இறைத்தன்மை, இதுதான் இறைத்தன்மை. வாழ்றதுக்கு ஆசை இல்லை, போதும் நான் வந்த வேலை முடிஞ்சது. அப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறது வேஸ்ட் பண்ணி அப்போ இறைவனோட 2 தடவை கலந்தார். அப்போ ஏற்பட்ட புண்ணியவான் பிறந்த பூமியில எங்களுக்கும் இங்க வந்து நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, உங்க இடத்துல அவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, நாங்க அவரை பத்தி பேசி ஒவ்வொரு ஊர்லயும் ஆடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இது எவ்வளவு பெரிய புண்ணியம் பாருங்க. இந்த மாதிரி நம்மளுடைய மண் மிகப்பெரிய ஆன்மீக மண். நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம முன்னோர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. நீங்க இன்னைக்கு செல்போன் யூஸ் பண்ண தெரியலாம், டிவி பார்க்க தெரியலாம், இங்கிலீஷ்ல அழகா எழுதலாம், பிரெஞ்சுல பேசலாம். ஆனா அந்த வயசான ஆட்டாளுக்கு இருக்கிற அனுபவத்துல உங்களுக்கு அதுதான் வாழ்க்கை. அவைய மனம் கோணாமலும் அவைய மன நிம்மதியோடையும் போன ஒரு 4 வாரத்துக்கு உட்கார்ந்து பேசுங்க. அந்த 4 வாரத்துக்காக ஏங்கறதுக்கு உங்களுக்கு இத்தனை சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டு ஒண்ணும் இல்லாத உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்பேற்பட்ட வாழ்க்கை முறை நம்மளது. அந்த வாழ்க்கை முறை நீடிக்கணும். இங்க இருக்கிற அத்தனை பெரியவங்களும் எந்தவித மன பிரச்சனையும் இல்லாம, மருத்துவ பிரச்சனை இல்லாம, மன நிம்மதியோட குடும்ப குட்டியோட சந்தோஷமா வாழணும். அதுக்கு எல்லாம் வல்ல செங்கத்துறையானும் இந்த மாகாளி அம்மனும் இங்க இருக்கிற அத்தனை தெய்வங்களும் அருள் புரிய வேண்டும் என கேட்டு இதோ அடுத்த ஆட்டம். நல்லா செய்கிறார். இந்த மரியாதை தொடர்ந்து மீண்டும் ஆட்டம் தொடரும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. நம்ம குழுவில் பார்த்தீங்கன்னா 5 வயசு குழந்தைகளிலிருந்து 85 வயசு முதியோர் வரைக்கும், முதியோர் சொல்ல முடியாது, அவங்க எல்லாருமே நம்ம
ஸ்பீக்கருங்க. கோவையிலிருந்து சிங்கானூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய பஞ்சாமி அண்ணனுக்கு மரியாதை செய்யப்படுகிறேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 5 கலைகளை கற்றுக்கிறாருங்க. தலங்கையாட்டம், கோலாட்டம், கும்மியாட்டம், ஜமா பாட்டம். ஜமா பாட்டம் நாகப்படாதான் இருக்கும்போது இவர் வாங்கிட்டாருங்க. அடுத்ததாக சிங்கானூருக்கு வருகை கொண்டிருந்த திரு பஞ்சகரன் மாமாவுக்கு மரியாதை செய்யப்படுகிறாருங்க. அடுத்ததாக நமது வாழ்வியல் முறையையும் நமது பண்பாட்டையும் நம்ம ஊருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சூழல் விஜயகாரியானது மதிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக இந்த நிகழ்வை நடத்த உறுதுணையாக இருந்த திருப்பூரிலிருந்து வருகை கொண்டிருந்த கலைஞர் அவர்களுக்கு இன்னொரு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக எங்கு சென்றாலும் குடும்பத்தோடு நமது தலைமையாகத்தையும் பண்பாட்டையும் காக்கும் குடும்பமாக ராஜேந்திரன் மாமாவின் அவரது கோயிலுக்கு தற்போது மரியாதை செய்யப்படுகிறதுங்க. இவங்க அஞ்சலி குரலை இன்னும் ஸ்கூலுக்கே போவீங்க. ஆனா எங்க தலைமையாட்டம் அது செகண்ட் வந்து வருங்க. இந்த பண்பாடு கலைஞா எங்களுக்கு தேவைங்க. நாங்க வந்து மாமா சொன்ன மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் பண்ணோம்னா இந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஆட்டோ எங்களுக்கு கொடுக்குறாருங்க. அடுத்தது இன்னொரு சாதிச்சவர்கள் அவரும் குடும்பத்தோட வந்திருக்கிறாரு. அருணாச்சலம் குடும்பத்தாருங்க. திருப்பூருங்க, திருப்பூர். அடுத்ததாக காப்பு மாப்பிள்ளையாளருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்ம திருமண நிகழ்வு நாட்டாளர்கள் வழிபாட்டை எல்லாருக்கும் எல்லா திருமண நிகழ்வுகளையும் முன்னோடியே இருந்து நடத்தி கொண்டு பேரம்மா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறாங்க. நாட்டாளர் வழிபாடு என்னன்னா நம்ம முன்னோர்கள் காலத்துல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாட்டாளர்களை வச்சு நம்ம சாமி கொடுத்துட்டா ஆணும் பெண்ணும் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதையே நம்ம பண்பாடு ரீதியாக அதையும் நம்ம குழுவில் இருந்து பின்தொடர்ந்து நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம வருங்கால தலைமையினருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இங்கே கோவை சிங்கானூரிலிருந்து வருகை வந்த ஹரிஷ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நரேன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கோவை சாமியாட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு விஜயகுமார் மாமா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. பாக்குறவங்களுக்கு வழி கொடுங்க, எல்லாமே ஆர்வமா பாட்டுக்கிறேன். கொஞ்சம் அடுத்ததாக பூபதி மாமா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக சிவகுமார் மாமா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக மாரிசாமி மாமா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சுப்பிரமணிய மாமா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக தினேஷ் மாப்பிள்ளை அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. தனியாக 1 மணி நேரம் வருவாங்க. உங்கள் பண்பாட்டு மையத்தினுடைய திருப்பூர் தலைமையிலிருந்து கோவை பகுதிக்கு மிக சிறப்பான ஒரு ஒருங்கிணைப்பாளராக இந்த யுவராஜ் ஏற்றீங்களா?
பசுமை டாக்ஸ் யூடியூப் சேனல் வந்திருக்காருங்க. செந்தில் சுனில் தர்சன் பொள்ளாச்சி வந்திருக்காங்க. யாரும் யூடியூப் சேனல் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மிக முக்கியமா கொங்கு பண்பாட்டு மையத்தினுடைய உண்மையான சேனல் கொங்கு நியூஸ் செந்தில் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. சந்தோஷ் அவர்களுக்கு அதே போல சூலூர் மீடியா சுரேஷ் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. சூலூர் மீடியா சுரேஷ் அவர்கள் அகல் படத்தினுடைய டைரக்டர் திரு சூலூர் சுரேஷ் அவர்கள் என்பதில் பெருமை கொண்டு நிகழ்வு இந்திய ஒயிலாட்டம் மற்றும் கும்மியாட்டம் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை கொண்டு கொண்டிருக்கின்ற கோவை புகழ் அம்மன் கற்றுக் கொடுக்க ஆசிரியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதில் இந்த கலை குடும்பம் பெருமை வருகின்றது. திரு மீண்டும் இந்த மாரியம்மனுடைய அருளாலே ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கொஞ்சம் திருப்பூர் கொங்கு பண்பாட்டு மையத்தினுடைய இணைந்து மிக பிரம்மாண்டமாக ஆடி அமாவாசை என்று 5 கலைகள் ஐம்பொழுதுகளுக்கு சமர்ப்பிக்கும் வகையிலே சிங்கை கலை குடும்பம் சார்பாக மிக பிரம்மாண்டமான ஒரு கலாம் உலக சாதனை படைத்துள்ளோம் என்பதில் பெருமை கொள்கின்றது இந்த குழு. அது மிக முக்கியமாக இந்த பெருங்கலையினுடைய பங்கு ரொம்ப அதிகம். அதனுடைய தலைவர் திரு ஆலம் பொன் செந்தில்குமார் மாமா அவர்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரை இருந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அந்த நிகழ்வு நடந்தது. 5 மணி நேரம் நிற்காமல் ஆடினார்கள் ஒவ்வொரு குழுவுமே. மிக முக்கியமாக சிங்கை வள்ளிக்கும்மி, சிங்கை கோலாட்டம், சிங்கை பெருஞ்சலங்கை ஆட்டம் மற்றும் கொங்கு பெருஞ்சலங்கை ஆட்டம், அதே போல சிங்கை ஒயில் ஆட்டம், சிங்கை ஜமாப்பாட்டம் என்கின்ற நிகழ்வை மிக அற்புதமாக நிகழ்த்தி உலக சாதனையாக அப்துல் கலாம் விருதை நாங்கள் பெற்றுள்ளோம் என்பதில் பெருமை கொள்கின்றது இந்த குழு. அதுபோல இந்த மைதானத்தில் நாங்கள் கொடுப்போம் என்பது எங்களுடைய விதியாக இருக்குது. அப்போ ஒரு 6 குழந்தை வர முடியல, அவங்களுக்கு ஆடிட்டாங்க. அவங்க போட்டோ அனுப்பிச்சு மறுபடியும் அந்த சென்னையிலிருந்து எங்களுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அதை இந்த சன்னதியிலே வழங்குவதிலே எங்கள் அனைத்து குழுக்களும் பெருமை கொள்கிறது என்பதையும் பெருமை கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அவர்கள் கையிலே இதை வாங்குவதிலே பெருமை கொள்கின்றது இந்த குழு. இப்பொழுது அவர்களுக்கு பதக்கம் அணிந்து இப்பொழுது அந்த சர்டிபிகேட்டை கொடுப்பார்கள். நன்றி. அதே போல எங்கள் குழுவிலே 3 வயது முதல் 78 வயது எங்களுடைய தலைவர் 5 கலைகளையும் ஆடினார்கள். 3 பேர் நாங்கள் 5 கலைகளையும் ஆடினோம். மற்ற குழந்தைகள் எல்லாம் 4 கலைகள் ஆடினார்கள். ஏனென்றால் பெருஞ்சலங்கை ஆட்டம் என்பது ஆண்களுக்கு உண்டான ஒரு கலை, பெண்கள் கண்டிப்பாக ஆடக்கூடாதுங்கிறது எங்களுடைய கொங்கு பண்பாட்டு மையத்தினுடைய கட்டளை. ஆகவே அந்த பெண்கள் ஆட விருப்பம் இருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதில்லை. ஆகவே அந்த ஒரு விஷயத்திலே இந்த குழு பல 1000 மக்களை பல குழுக்கள் ஆரம்பித்தாலும் கூட 12/7/2017 நாங்கள் கொங்கு பண்பாட்டு கலாச்சார என்று ஆரம்பித்து இது மிக பிரமாண்டமான ஒரு 5 கலைகளை நாங்கள் சாதனை படைத்துள்ளோம் என்பதில் இந்த இடத்துல சொல்வதிலே மிக பெருமை கொள்கின்றது இந்த கலைக்குழு.
சிறப்பாக கலைஞருக்கு ஆதரவு செல்லுமாறு தொண்டு பண்பாட்டு கழகமும் ஈசன் தலைமையாக பெரும் தலைமையுடைய நிகழ்ச்சியை சிறப்போடு விளைநிறுத்திய அன்புக்குரிய அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த சிறப்பாக பாடி உள்ளங்களை கவர்ந்து ஆண்டவருடைய அருளில் பெறுகிறவர்களே உணர்வுபூர்வமாக பாடிய அன்புக்குரிய திரு சுப்பிரமணியன் அவர்கள், இங்கேயும் பழனிசாமி அவர்கள், சூரன் விஜயசாரதி மற்றும் ஒவ்வொருடைய பேரையும் நான் குறிப்பிட்டதாக பொறுத்துக் கொண்டு இந்த உலக சாதனை பெற்ற சாதனை 6 குழந்தைகள் இந்த பண்பாட்டு கலைஞர்களே நம்முடைய தமிழர் பண்பாட்டு நிகழ்ச்சியிலே இந்த பரிசு பெற்ற குழந்தைகளுக்கும் அதே வந்து உள்ள இசை நிகழ்ச்சியை சிறப்பாக செய்த அந்த புதிய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தொலைக்காட்சி மற்றும் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியில் எங்கள் மலை சேர்ந்த திரு நஞ்சப்பன் அன்பு சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த மாகாளியினுடைய குழுவின் சார்பாக என்னுடைய சார்பாகவும் எதிர்மார்ந்த வார்த்தை தெரிவிக்கின்றேன். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி மிக சிறப்புக்கு மட்டுமல்ல, தன்னவாசத்தோடு ஏதோ ஆடினோம் என்று காசுக்காக இல்லாமல் இந்த நாடு தமிழர் பண்பாடு, அதிலும் குறிப்பாக நம் இனத்தினுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் அழியக்கூடாது என்பதற்காக தன்னை தியாகம் செய்து கொண்டு இருக்கின்ற குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரை வயதில் 78 வயதிற்கு அந்த பெரிய பழனிசாமி முதற்கொண்டு ஆடியது நம் கலாச்சாரம் பண்பாடு வளர வேண்டும், நம் சந்ததிகள் வளர வேண்டும் என்ற உணர்வுகளை ஊட்டுகின்றவை இருந்தது. ஏதோ நிகழ்ச்சியாக இல்லாமல் இவர்களுடைய செய்யக்கூடிய பணி என்பது வருங்கால சந்ததிக்கும் இந்த பண்பாடு கலாச்சாரம் காப்பாற்றுவதற்கும் செய்யக்கூடிய பெரிய தியாகமாக நாங்கள் எங்களுடைய ஊர் மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயமாக நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு வாழ்த்து தெரிவித்து பிறகு நன்றி.